ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பனானா கவர்ன்மென்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். பனானா கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல வந்து ஒரு அன்ஸ்டேபிள் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி ஒரே ஒரு ரிசோர்ஸ நம்பி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு எக்ஸ்போர்ட்ட நம்பி இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரி வந்து நம்ம பனானா எக்கானமின்னு சொல்றோம். இந்த டெர்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொயட் ஓ. ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேபேஜ் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அவரு ஹாண்டுரஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருக்கும்போது, அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அவரு கேபேஜ் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற புக்க வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து இந்த பனானா ரிப்பப்ளிக்கன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாண்டுரஸ் அப்படிங்கிற கண்ட்ரிய வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்க போறோம். இன் 1904ல வந்து லொரென்சோ டோபேக்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் பிசினஸ்மேன் வந்து ஜமைக்கா அப்படிங்கிற கண்ட்ரியில இருந்து பனானாவ நிறைய வாங்கி பாஸ்டன்ல இருக்கிற யுஎஸ் மக்களுக்கு வந்து வித்திருக்காரு. 1000% ப்ராஃபிட்டுக்கு வந்து அவர் விக்கும்போது அதோட பிசினஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. யுஎஸ் மக்கள் கிட்ட பனானா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா கூலி வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஆப்பிள காட்டிலும் பனானா வந்து விலை ரொம்ப கம்மியா கிடைச்சது. அதனால நிறைய பேரு ஆப்பிள் வாங்காம பனானா வந்து விரும்பி வாங்குனாங்க. அதுல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ஆப்பிள்லயும் பனானாலயும் ஒரே லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட 3 கம்பெனி வந்து பனானா பிசினஸ்ல இறங்குனாங்க. அது என்ன கம்பெனினா யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி, ஸ்டாண்டர்ட் ஃப்ரூட் கம்பெனி அண்ட் குயாமல் ஃப்ரூட் கம்பெனி. அந்த 3 கம்பெனியுமே கவர்மெண்ட் சப்போர்ட்டோட லத்தீன் அமெரிக்காவுக்கு பிசினஸ் பண்ண வந்தாங்க. இன் லேட் 19ஸ்ல வந்து ஹாண்டுரஸ்ல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து குயாமல் ஃப்ரூட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபுல்லா கைப்பற்றிட்டாங்க. அதாவது லேண்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர்ஸ், டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையும் வந்து அவங்களோட பிசினஸுக்காக உபயோகிச்சுக்கிட்டாங்க. இன் லேட் 20th செஞ்சுரியில ஜாம் ஜெமுரே அப்படிங்கிற குயாமல் ஃப்ரூட் கம்பெனியோட ஃபவுண்டர் 15,000 ஏக்கர்ஸான அக்ரிகல்ச்சர் லேண்டை ஹாண்டுரஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் எக்ஸ் பிரசிடென்டான மேனுவல் பொனில்லா அப்படிங்கிற காங்கிரஸோட எக்ஸ் பிரசிடென்ட்டோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து உள்ள நிறைய கிளர்ச்சிகளை கிளப்பி விட்டாரு. அதனால சிவில் கவர்மெண்ட்ல இருந்து ஹாண்டுரஸ் கவர்மெண்ட் மிலிட்டரி கவர்மெண்டா மாறிச்சு. ஹாண்டுரஸ் கவர்மெண்ட் சிவில் கவர்மெண்ட்ல இருந்து மிலிட்டரி கவர்மெண்ட்டுக்கு மாறின உடனே அங்க இருக்கிற எல்லா வளங்களையும் குயாமல் ஃப்ரூட் கம்பெனி சுரண்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆன ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட டெலிகிராஃப் எல்லாத்தையும் வந்து குயாமல் ஃப்ரூட் கம்பெனி அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹாண்டுரஸோட எக்கனாமிய ஒரு பனானா எக்கனாமிய மாத்துனது குயாமல் ஃப்ரூட் கம்பெனி தான் சேரும். வீடியோட எண்ட்ல நாம என்ன பார்க்க போறோம்னா 3 பாயிண்ட் பார்க்க போறோம். ஒன்னு வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அவங்க முழுக்க முழுக்க ஆயில நம்பி இருக்கிறதுனால அவங்களோட எக்கனாமி வந்து 2050ல வந்து ரொம்ப அடி வாங்கும் காரணத்தினால விஷன் 2030 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க 2030வது வருஷத்துக்குள்ள அவங்களோட எக்கனாமியை வந்து முழுக்க முழுக்க ஆயில் நம்பி இல்லாத மாதிரி பண்ணணும். அதுபடி அவங்க மால், தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க் அது மாதிரி நிறையா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க சவுதி அரேபியாவை வந்து முழுக்க முழுக்க ஒரு டூரிசம் ஸ்பாட்டா மாத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்ல போறேன்னா, பங்களாதேஷ் டூரிசம் நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலா ரீசென்ட்டா வெளியிட்ட ஃபோர்ப்ஸ் மேகசின்ல பங்களாதேஷ் வந்து மோஸ்ட் டிபெண்டன்ட் ஆன் டூரிசம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து பங்களாதேஷ் முதலிடம் பிடிச்சிருக்கு. பங்களாதேஷ்க்கு இப்போ ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா, அந்த ஒரு டூரிஸ்ட் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற 9 பேத்துக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் வந்து இந்தியா வந்து அதுல 2nd இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா. இந்தியால வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா 2 பேத்துக்கு இந்தியால வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்தியாவோட ஜிடிபி வந்து முழுக்க முழுக்க சர்வீஸ் செக்டார் நம்பி தான் இருக்கு. சொல்லப்போனா 50% ஆஃப் ஜிடிபி வந்து சர்வீஸ் செக்டார் தான் குடுக்குது. அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 30% ஆஃப் த ஜிடிபி வந்து அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர்ஸ் தான் வந்து 3வது லீஸ்ட்டா ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு செக்டார். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் தான் நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பையும் குடுக்குது.